பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. சங்கீதம் 94 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கிறேன். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கிருபையை தேவன் ஒவ்வொரு நாளும் தருகிறார். நம்முடைய வாழ்க்கையில் சில பலவீனங்கள் வந்துவிடலாம், சில குழப்பங்கள் வரலாம். அது மாத்திரமல்ல, ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவருக்கு விரோதமாய் நாம் ஒரு தவறு செய்து ஒரு பாவத்தை கூட செய்து விடலாம். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருப்பதனால, நம்முடைய தேவன் கிருபையுள்ள இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடியினால் தம்முடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காமல் நம்மை தொடர்ந்து வழி நடத்தி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய கால்கள் சறுக்குகிற இடத்துல நம்மை தூக்கி நிறுத்த விரும்புகிறார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்ற மக்கள், ஆண்டவருடைய இரத்தத்தினால் பாவம் கழுவப்பட்ட மக்களுக்கு தேவன் கொடுக்கிற சிலாக்கியம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற மகா பெரிய சிலாக்கியம் என்று நான் சொல்லுவேன். ஆனபடினால் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தவறு நடந்துவிட்டது, ஆண்டவரை விட்டு நீங்கள் தூரம் போகிற ஒரு சூழ்நிலை வந்தாலும் மறுபடியும் அவரிடத்தில் ஓடி வாருங்கள். நம்முடைய தேவன் கிருபை உள்ளவர், இரக்கமுள்ள தேவனாக உங்களை நேசிக்கிறார். ஒரு நாளும் உங்களை தள்ளிவிட மாட்டார். ஏனென்றால் அவர் தம்முடைய ஜீவனையே தந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆனபடினாலே அவருடைய அன்பு மகா ஆழமானது, அவருடைய அன்பு மிக பெரியது, அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. அவர் அன்பாகவே இருக்கிறார். அவரிடத்தில் வாருங்கள். இந்த காலை வேளையில் உங்கள் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் தேவன் உங்களை நேசிக்கிறார். அவருடைய கிருபை உங்களை தாங்குகிறது. அவருடைய கிருபை மாறாதது. உலகம் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறி போகலாம். ஆண்டவருடைய அன்பும் கிருபையும் ஒரு நாளும் மாறாது. கலங்காதிருங்கள், முன்னேறி செல்லுங்கள். ஒருவேளை பின்மாற்றத்தில் போய்கொண்டிருக்கிற உங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் எனக்கு வேண்டாம், இந்த தேவன் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி புறமுதுகு காட்டி ஓட நினைத்தாலும் இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். உங்களை மறுபடியும் அவருடைய கிருபைக்குள்ளாக கொண்டு வர விரும்புகிறார். அவரிடத்தில் வாருங்கள். அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை வழி நடத்துவார். ஒரு நிமிடம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுவீராக. அவர்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவருடைய பிள்ளைகளோடு இடைப்பட்டு அவர்களின் பக்கமாய் திருப்புவீராக. தகப்பனே, உம்முடைய கிருபை ஒரு நாளும் மாறாதது என்பதை அறிந்திருக்கிறோம். எங்கள் கால்கள் சறுக்கினாலும் எங்கள் தேவன் எங்களை அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. எங்களை தூக்கி நிறுத்தி உம்மண்டையிலே சேர்த்து கொள்ளுகிற கர்த்தர். உம்முடைய அன்பு மாறாதது, உம்முடைய இரக்கம் மாறாதது. உம்முடைய அன்புக்கு அளவில்லை அப்பா. ஆனபடினாலே உம்முடைய இரக்கமுள்ள கரங்களினால் உம்முடைய பிள்ளைகளை இணைத்துக் கொள்வீராக, சேர்த்து கொள்வீராக, அணைத்துக் கொள்வீராக. இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்மோடு இணைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.